உங்கள் வீட்டை பெயிண்ட் பண்ண போகிறீங்களா? அப்போ மறக்காமல் இந்த விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கம்பல்சரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிஷன், ஈரப்பதம். இப்போ வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைமில் பெயிண்ட் பண்ண போகிறீங்கன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து கோடைக்காலம் இல்லை குளிர்காலமாக இருந்தால் நல்லாயிருக்கும். மழை காலமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டைமில் பெயிண்ட் பண்ணீங்க அப்படின்னா பெயிண்ட் வந்து காயத்துக்கு ரொம்ப லேட் ஆகும். இன்னொன்று என்னென்னா செவத்தோட அந்த பாண்டிங் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற காலம் வந்து கோடைக்காலமாகவும் குளிர்காலமாகவும் அந்த டைம் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா செவரோட மேல் பரப்பை வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு எந்த ஒரு தூசு மற்ற விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் பண்ணிங்கன்னா தான் பெயிண்டோட ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் ப்ரஷ்ஷு, ரோலரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தரமானதாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் கேப் விடாமல் தாரையாக தெரியாமல் பெயிண்டோட ஃபினிஷிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய